நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை நகருடைய ஏர்போர்ட் ரீடெவலப்மெண்ட் பத்தி தான் எல்லாருமே பேசி வராங்க. அதாவது நம்ம சென்னை நகருக்கு 2வது ஏர்போர்ட் வேணுமா? வேணாமா? எப்போ வரப்போகுது? அதோடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? போன்ற விஷயங்கள தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி வராங்க. ஆனா நம்ம சென்னை நகருக்கு ஏர்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தான் நம்ம சென்னை போர்ட்டுடைய ரீடெவலப்மெண்ட்டும். நம்ம சென்னை போர்ட்டுடைய ரீடெவலப்மெண்ட் ஆனது நடக்கும் பட்சத்துல கார்கோ ஹேண்ட்லிங் அதிகரிக்கும் அப்படின்றது மட்டும் இல்ல, நம்ம சென்னையில இருந்து பல்வேறு நாடுகளுக்கு நம்மளால க்ரூஸ் லைனர்ஸ்ல பயணிக்க முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில சொகுசு கப்பல் சேவை அப்படின்றது பெரிய அளவுக்கு பூம் ஆகாத ஒரு இண்டஸ்ட்ரியா தான் இருந்து வருது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, மக்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி ஃப்ளைட்ல போற குடும்பங்களுடைய எண்ணிக்கை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 100 குடும்பங்கள ஒருத்தர் 2 பேர் ஃப்ளைட்ல பயணம் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறதுனால, அதாவது அவங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியானது அதிகரிச்சிருக்கிற ஒரு காரணத்தினால, ஒரு 100க்கு ஒரு 20 குடும்பங்கள் இன்னைக்கு ஃப்ளைட்ல போற அஃபோர்டபிலிட்டிக்கு வந்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் தான் டூரிசம்லயும் நடக்க போகுது. அதுவும் குறிப்பா சொகுசு கப்பல்ல பயணம் செய்யறவங்களுடைய எண்ணிக்கை, எஸ்பெஷலி ஃப்ரம் சென்னை, நம்ம சென்னையில இருந்து சொகுசு கப்பல்ல பயணம் செய்யறவங்களுடைய எண்ணிக்கை நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்றாங்க. ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி கார்டிலா க்ரூஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு க்ரூஸ் லைனரை நம்ம சென்னை ஃப்ளீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல அது ரொம்பவே பாப்புலரான ஒரு விஷயமா இருந்தது. இப்படி அங்கும் இங்குமா ஒரு சில க்ரூஸ் லைனர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ற ஒரு சினாரியோ தான் அட் பிரசன்ட் இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல இந்த பிக்சர் ஆனது கம்ப்ளீட்டா மாறப்போகுது. நம்ம சென்னையில இருந்து மால்டீவ்ஸ், அந்தமான், ஸ்ரீலங்கா போன்ற இடங்களுக்கு இயக்கப்பட்டு வரும் க்ரூஸ் லைனர்ஸோடைய எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு. இப்போ ஓடிட்டு இருக்கிற க்ரூஸ் லைனர்ஸோட ஒரு 10 டைம்ஸ் அதிக க்ரூஸ் லைனர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தினா தான் இது பாசிபிளா இருக்கும். இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் ரெஃபர் பண்றது பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை தான். இப்போ ஒரு நாளைக்கு 1000 பேர் நம்ம சென்னையில இருந்து வெளியூர்களுக்கு பயணிக்கிறாங்க. கப்பல் வழியா ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேரை ஹேண்டில் பண்ற அளவுக்கு தான் நம்ம சென்னை போர்ட்டுடைய ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியானது இருக்கு. இப்போ நம்ம சென்னை துறைமுகத்தோட வடக்கு பகுதியில தான் பேசஞ்சர் டெர்மினல் ஆனது இருக்கு. அங்கிருந்து தான் எல்லா ஃபிளீட்ஸையுமே ஆப்ரேட் பண்ணி வராங்க. ஆனா இப்போ தெற்கு பகுதியை எக்ஸ்பேண்ட் பண்ணி வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட் பிரசன்ட் ஒரு 1000 பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் நம்மளுடைய டெர்மினல்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1000 பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் போற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் ஆனது இருக்கு. ஆனா இப்போ என்ன பண்ணி வராங்க அப்படின்னா, தெற்கு பகுதியில் இருக்கிற டெர்மினலை எக்ஸ்பேண்ட் பண்ணி வராங்க. இப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுனால ஒரு அடிஷ்னலா ஒரு 2000 பேரை நம்ம சென்னை போர்ட்னால ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சொகுசு கப்பலை மட்டும்தான் நம்ம சென்னை போர்ட்னால கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த விரிவாக்க பணிகளானது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 ஷிப்ஸை கூட நம்ம சென்னை போர்ட்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய சொகுசு கப்பல்கள் நம்ம சென்னை நோக்கி வரும். சென்னை நோக்கி வரும் அப்படின்னு நான் மீன் பண்றது, நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய க்ரூஸ் லைனர் சர்வீசஸை நம்ம சென்னையில ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம சென்னை துறைமுகத்துடைய தெற்கு பகுதியில் நடந்துட்டு இருக்கிற இந்த டெர்மினல் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் ஆனது இந்த செப்டம்பர் இல்ல அக்டோபர்ல கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலே பேசஞ்சருக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். எஸ்பெஷலி சொன்னோம் அப்படின்னா வெயிட்டிங் டைம் ஆகட்டும், ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் ஆகட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதம் முதலே அப்டேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் செட்டப் இவங்க பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் அவங்களுடைய க்ரூஸ் லைனர் சர்வீசஸை நம்ம சென்னையில இருந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த செக்மெண்ட்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எப்படி கோவால எல்லாம் க்ரூஸ் லைனர்ஸ் நிறைய போகுதோ, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல நம்ம சென்னையில இருந்தும் நிறைய க்ரூஸ் லைனர்ஸ் வெளிநாட்டுக்கு பயணம் செய்யறத நம்மளால பார்க்க முடியும், போகவும் முடியும். இதே மாதிரி சேனல் இருந்த தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.